பழைய பரம்பரை என்ன பண்ணியிருக்கான், நேற்று டெல்லிக்கு போயிட்டு இங்கே கத்தனா ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டெல்லியில் போய் கத்தனா ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாங்கன்னு. சார் ப்ரெஸ் மீட் கொடுத்தே ஆகணும் சார், இங்கே வந்தவொன்னே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, அதுதான் மரபு அப்படின்னு அங்கே போய் வளரியிருக்கான். ஆக மொத்தம் அங்கேயும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, இங்கேயும் ரிவீட் அடிச்சிருக்காங்க. இது அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தே ஆகணும்? ப்ரெஸ் மீட் கொடுத்து ஆட்சிக்கு வந்தோம். ப்ரெஸ் மீட் எதுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ப்ரெஸ் என்ன வேலை செய்யணுமோ அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முன்னாடியெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து என்ன பண்ணீங்கன்றது தெரியும்ல, எல்லா தலைவரையும் என்ன ட்ரோல் பண்ணீங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு இரையாக மாட்டார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். காலம் ஃபுல்லாக நீங்கள் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். 10 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு டெல்லியில். அவர் ஒரு ப்ரெஸ் மீட் இது மாதிரி கூப்பிட முடிஞ்சுதா? அதே தான். மறந்துட்டு பாருங்க, ஸ்டாலின் சார் எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. வெறும் அவங்க டிவி சேனல் மைக் நீட்டுவாங்க, சன் நியூஸும் கலைஞர் டிவியும், அவ்வளோதான். அது ஒரு ப்ரெஸ் மீட்டா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ.